வணக்கம். அன்பார்ந்த ஜோதிட நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். இப்ப இந்த பதிவுல நம்ம பார்க்க இருக்கிறது, ஜனவரி 30ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 9ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரனுடைய சாரம் சொந்த நட்சத்திரத்துல, பூராட நட்சத்திரத்துல தனுசு ராசியில போறது ஒரு சுக்கிர யோகத்தை கொடுக்கிறது. சுக்கிரன் பலத்தை காட்டுது. சுக்கிரனுடைய ஒரு நல்ல பலன்களை ஜென்ரலாவே சுக்கிரன் வலுவான நிலையில இருந்து தரப்போகிறாருங்கிறத குறிக்கிறதுங்கிற வகையில இந்த பதிவுல நம்ம நெருப்பு ராசிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய மேஷ லக்னம், சிம்மம் லக்னம், தனுசு லக்னம். நம்ம நேயர்களுக்கு ஜென்ரலாவே நம்மளுடைய வீடியோ பத்தி தெரியும். லக்னம் தான் நிலையானதுங்கிற கான்செப்ட்ல தான் நம்ம சொல்லிட்டு வர்றோம். அந்த வகையில நீங்க பிறந்த லக்னங்கள் இந்த மூணுல எது இருந்தாலும் உங்களுக்கு இது அப்ளிகபிள் ஆகும். மேஷ லக்னம், சிம்ம லக்னம், தனுசு லக்னம். ஏன் இந்த மூணும் ஒரு அணியாக இருக்கு அப்படிங்கிறதுக்காக எடுக்கிறோம். ஏன்னா இது நெருப்பு ராசி வீடுகள். அப்ப சுக்கிரன் இதே தனுசுல இருக்கிறதுனால, இந்த நெருப்பு ராசியில இருக்கிறதுனால 1, 5, 9 அப்படின்ற திரிகோண பலம் பெறுகிறது. இந்த முக்கோணம் அப்படிங்கிறது பாருங்க, கனெக்ட் பண்ணுங்க. மேஷத்துல இருந்து சிம்மத்துக்கு ஒரு கோடு போட்டு, சிம்மத்துல இருந்து தனுசுக்கு ஒரு கோடு போட்டு, தனுசுல இருந்து மறுபடியும் மேஷத்துக்கு ஒரு கோடு போட்டீங்கன்னா முக்கோணமா வந்துடும். அப்ப இந்த 1, 5, 9ங்கிறது தான் டிஎன்ஏ கனெக்டிவிட்டி. அது மாதிரி தான் ராசி மண்டலங்கள் 3 3ஆக பிரிக்கப்பட்டுள்ளன. அப்ப 4 பூதங்களுக்கு 3 ராசிகள் வீதம் 12 ராசிகள். நெருப்புக்கு மேஷம், சிம்மம், தனுசு. அதே மாதிரி பூமிக்கு ரிஷபம், துலாம், மகரம். காற்றுக்கு பூமிக்கு ரிஷபம், கன்னி, ரிஷபம், கன்னி, மகரம். காற்றுக்கு மிதுனம், துலாம், கும்பம். அதே நீர் ராசிக்கு கடகம், விருச்சிகம், மீனம். இப்படி பிரிக்கப்பட்டிருக்கு. அப்ப நம்ம இந்த பதிவுல சுக்கிரன் பூராட நட்சத்திரத்துல ஜனவரி 30ஆம் தேதி சுக்கிரனுடைய நட்சத்திரத்துல நுழைஞ்சி பிப்ரவரி 9ஆம் தேதி வரைக்கும் அந்த சுக்கிரனுடைய நட்சத்திரத்துல டிராவல் பண்றார். இப்ப மேஷ லக்னமாக இருந்தால் 9ஆம் வீட்டுல ஒரு சுக்கிரன் இருக்காருன்னு அர்த்தம். அப்ப இந்த 9ஆம் வீட்டுல இருக்கிறதுங்கிறது 9ஆம் இடம்ங்கிறத பலப்படுத்துறாருன்னு நம்ம பொருள் வச்சுக்கணும். ஏன்னா 9ஆம் இடத்துலயே அவர் நட்சத்திரத்திலேயே அவர் இருக்கிறதுனால செல்வாக்கு அப்படின்னு அர்த்தம், இறையருள் அப்படின்னு அர்த்தம், குலதெய்வம், பூர்வீகம், முன்னோர்கள், ஆராய்ச்சி கல்வி, வெளிநாட்டு தொடர்பு, அந்நிய உறவுகள், இதெல்லாம் 9ஆம். இப்போ ஒரு ஜாதகருக்கு ஆணாக இருந்தால் 2வது மனைவி, பெண்ணாக இருந்தால் 2வது கணவர், இதுவும் 9ஆம் இடம் தான். அது மாதிரி நம்ம பாவங்களை வைத்து, அந்த பலத்தை வைத்து நம்ம பலன் அறியணும். இந்த 11 நாட்கள்ல சுக்கிரன் யோகத்தை கொடுக்கிறார். ஏன்னா நம்ம லக்னத்துல பரணின்ற சுக்கிரனுடைய நட்சத்திரம் இருக்கு. நமக்கு 5ஆம் வீட்டான சிம்மத்துல சுக்கிரனுடைய பூரம்ன்ற நட்சத்திரம் இருக்கு. 9ஆம் வீடான தனுசுல பூராடம்ன்ற நட்சத்திரம் இருக்கு. இந்த 1, 5, 9ல இந்த சுக்கிரனுடைய ஆட்சி பலம் என்பது மனசுக்கு சந்தோஷத்தையும், உறவுகளுக்கு மேன்மையையும், கலைகள்ல டெவலப்மெண்ட்டையும், நம்முடைய திறமைகள் உள்ளுக்குள்ள நிறைய பேருக்கு கலைத்திறமைகள் இருக்கும், படைப்பாளிகளாக இருப்பார்கள். அவர்களுக்கெல்லாம் அந்த திறமைகள் அங்கீகாரமும், ஒரு பெரிய கல்வி படிக்க போற இடத்துல அதற்கான வரவேற்பையும் கொடுத்து விடும். அப்ப அந்த 1, 5, 9ங்கிறது ஆரோக்கியத்தையும் பலப்படுத்தி, உறவையும் பலப்படுத்தி, அறிவையும் பலப்படுத்தி, சந்தோஷத்தை கொடுக்கறதுங்கிறதான் மேஷ லக்னத்துக்கு உண்டான பலன். இப்ப நீங்க இந்த 11 நாட்கள்ல நான் எதுல எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க மூளை உழைப்பு நபர்களாக இருந்தால், இப்ப ஒரு ஐடி லைன்ல இருக்கிறதும் மூளை உழைப்பு தான், கமிஷன் தொழில இருக்கவங்களும் மூளை உழைப்பு தான். அதே மாதிரி இப்ப கன்சல்டிங் பிஸ்னஸ் பண்ணுவாங்க, ப்ரொஃபஸரா இருப்பாங்க, சொல்லி கொடுக்குற இன்ஸ்டிடியூஷன் நடத்துவாங்க, கலைகள், சினிமா இண்டஸ்ட்ரி, மீடியா, இதுவும் மூளை உழைப்பு தான். இப்படிப்பட்ட அமைப்புகள்லாம் இது நன்மை பண்ணும். மேஷ லக்னக்காரர்களுக்கு சிறப்பை அனுபவிப்பீங்க. கோயிலுக்கு போயிட்டு வர்றது, தீர்த்த யாத்திரை போகிறது,
ஒரு நல்ல குரு கிட்ட நல்ல ஒரு தீட்சையை வாங்கிறது, ஒரு நல்ல அம்பாள் உபாசனை பண்ணி அந்த அம்பாளுடைய கடாட்சத்தை வாங்கிறது, இப்படி எல்லா விதத்திலையும் நன்மை செய்யும் மேஷ லக்னம். இப்போ இதே சிம்ம லக்னம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு 5ஆம் வீடு தனுசுங்கும் போது உங்கள் குழந்தைகள், அந்த குழந்தைகளினுடைய வளர்ச்சி, மேன்மை. இப்போ குழந்தையே பிறக்கல சார், குழந்தை பிறப்புக்கு வந்து இந்த காலகட்டம் ஒரு சாதகமாக இருக்கு. அப்போ அந்த சுக்கிரன் அப்படிங்கிறது கலைகளை டெவலப் பண்ணுது, உங்களுடைய தனிப்பட்ட படைப்புகளை வந்து டெவலப் பண்ணி கொடுக்குது, அப்போ சந்தோஷத்தை கொடுக்குது, உறவுகள், மனசுக்கு பிடிச்சவங்களை திருமணம் பண்ணிக்கிறது, அதுபோக நமக்கு இறையருள், இப்போ ஒரு கோயில் உபாசனைகள் இதுக்கெல்லாம் இறையருளை கொடுக்கும். அப்போ அந்த 5ஆம் இடத்துல அமைப்பை வந்து பிரபலமாக பண்ணுது. எப்படி மேஷத்துக்கு 9ஆம் இடமா பண்ணுதோ சிம்மத்துக்கு 5ஆம் இடமா பண்ணுது. இந்த 5ஆம் இடம் என்பது மனமகிழ்ச்சி, சந்தோஷம் மற்றும் நமக்கு இயற்கையை குறிக்குது, ஆரோக்கியத்தை குறிக்குது, அந்த அளவுக்கு பலத்தை கொடுக்கும். இதே தனுசு லக்ன நண்பர்களுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா லக்னத்திலேயே சுக்கிரன் இருக்காரு. அப்போ அந்த லக்ன சுக்கிரன் அப்படிங்கிறவர் வந்து நமக்கு ஒரு பொட்டன்ஷியலை கொடுத்துருவார். நல்ல வேலை பார்க்கணும், நல்ல சுயபலத்தை பெருக்கிக்கணும், நல்ல இன்வால்மெண்ட்டோட நம்ம எடுத்த காரியத்தில் நம்ம டாஸ்கை ஜெயிக்கணும், மனநிறைவு பெறணும், நம்ம நோக்கத்தை நிறைவேற்றணும். தனுசுனாலே வில் அம்பு தான். அப்போ அப்படிப்பட்ட அந்த சுக்கிர யோகத்தை நீங்கள் அடையிறீங்க, வில் பவரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறீங்க. இதனால் என்ன ஆகும்னா உங்களுடைய சுயபலம் பெருகும், சுய ஆற்றல் மேம்படும், உங்களுடைய தகுதி வளர்ச்சி இதெல்லாம் அங்கீகரிக்கப்படும், வெளியில இருந்து எக்ஸ்போஸ் ஆகும். அதுக்கு அடுத்தபடி உங்களுக்கு குழந்தைகள், உங்க தகப்பன் வழி, பூர்வீகம், இது 2ஆம் பட்சமா வேலை செய்யும். மேஷத்துக்கு முதல்ல எடுத்த உடனே அது பூர்வீகத்துக்கு வேலை செய்யும், சிம்மத்துக்கு வந்து குழந்தைகள் வழியில வேலை செய்யும், கலைகள் வழியில வேலை செய்யும், தனுசுக்கு வந்து நம்மளுடைய கிரியேட்டிவிட்டி மைண்டு சுயபலத்தை பெருக்கி கொடுத்துரும். அப்போ அதுக்கு அடுத்தது இதெல்லாம் அப்படியே ஒரு ரவுண்டு வரும். இந்த 3மே வந்து இன்டர் கனெக்டட். அப்போ இந்த 3க்கும் இந்த 3 விதமான பலன்களை நம்ம அடைய போகிறோங்கிறது தான் கம்பைன் பண்ணி இந்த பதிவில் நம்ம சொல்லியிருக்கோம். சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் ஆதிபத்தியம் அப்படின்னு எடுக்கும் பொழுது இப்போ தனுசுக்கு வந்து அவர் லாபாதிபதி, சிம்மத்துக்கு வந்து 3ஆம் அதிபதி, மேஷத்துக்கு வந்து 2 7க்குடையவர், சிம்மத்துக்கு 10ஆம் வீட்டுக்கும் உரியவர், தனுசுக்கு 6ஆம் வீட்டுக்கும் உடையவர். அப்போ இந்த ஆதிபத்திய வீடு அப்படின்னு எடுக்கும் பொழுது அந்த சுக்கிரன் வந்து பொருளாதார மேம்பாட்டுக்கு ஒரு அடிப்படை தளமாக இருக்கிறார். அப்போ நம்மளுடைய கிரியேட்டிவிட்டி மைண்டு, நம்மளுடைய சுயபலம், நம்மளுடைய ஆற்றல், நம்ம ஈடுபாடு இதையெல்லாம் பயன்படுத்தி நம்ம இந்த இந்த வகையில் நம்மளை அங்கீகாரம் பண்ணி நம்மளை டெவலப் பண்ணுறோன்னு அர்த்தம். பொருளாதார ரீதியாக நம்ம மேன்மை அடைகிறோன்ற அர்த்தம். அதன் மூலமாக நம்ம வந்து பல அச்சீவ்மெண்ட் அனுபவிக்கிறோம். எப்பவுமே வந்து ஒரு தனிப்பட்ட திறமையை பயன்படுத்தி பொருளாதாரத்தில் டெவலப் பண்ணுறதுங்கிறது இது திறமை சார்ந்தது, அகம் சார்ந்தது. பொருள் வளர்ச்சி என்பது புறம் சார்ந்தது. ஆக அகம் சார்ந்த வேலையினால அந்த பொருள் டெவலப்மெண்ட் நமக்கு கிடைக்குதுங்கிறத இந்த சுக்கிர யோகம் உங்களுக்கு உணர்த்துதுன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம் எஸ். நன்றி, வணக்கம்.